மோடியின் குடும்பம் மோடி வில் கம் பற்ற வைக்கும் அண்ணாமலை. ஆதிக்க மனப்பான்மையிலும் ஆணவ தன்மையிலும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் சக்தி சரியான பாடத்தை புகட்டி கொண்டிருக்காங்க. அதை தமிழக அளவில் மிக பெரும் புரட்சியாக முன்னெடுத்துக் கொண்டு செல்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குடும்பம் இல்லாதவர் என்று ஆணவமாக பேசிய லாலு பிரசாத் யாதவ் கருத்துக்கு எதிராக எந்த எதிர்க்கட்சியும் வாயே திறக்கல. ஒரு மனிதனின் உணர்ச்சியை நிலைக்குலைய வைக்கும் இது போன்ற அரக்க தரமான தனிப்பட்ட தாக்குதல்களை கண்டிக்க எந்த எதிர்க்கட்சிக்கும் மனசு கிடையாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை எப்பாடுபட்டாவது எக்கேடு கெட்டாவது மோடியை ஒழித்து கட்ட வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதனால் இந்த குரூர புத்தியை எதிர்ப்பதற்கு கூட இவர்கள் தயாராக கிடையாது. ஆனால் மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். அதுவும் தமிழகத்தில் அண்ணாமலையின் தலைமையில் ஒன்றிணைந்து விட்டார்கள். நாங்கள் அனைவரும் மோடியின் குடும்பம் என்று உரத்த குரலில் பெருமையாக கர்ஜிக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலையின் குரல் இப்போது பட்டி தொட்டி எங்கும் பரவி பொதுமக்களின் பேர் ஆதரவையும் பெற்றிருக்கு. பல சாமானிய பொதுமக்களும் நாங்கள் மோடியின் குடும்பம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அன்பு செலுத்துவதை புகைப்படங்களாக பதிவிட்டுள்ளார் அண்ணாமலை. அண்ணாமலை ஏற்படுத்தியுள்ள மாற்றம் களத்தில் பிரதிபலிக்கிறது என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று வேண்டும்? மோடி என்றாலே தமிழகத்தில் ஒரு நெகட்டிவ் இமேஜை உண்டாக்கி வைத்திருந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த மோடியின் குடும்பம் என்ற பிரச்சாரம் மிகப்பெரிய கிலியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது? பாஜக என்றால் ஒரு வட இந்திய ஆட்சி கட்சி, மோடி என்றால் தமிழ் மக்களுக்கு விரோதி என்று மிக கவனமாக கட்டமைத்து வைக்கப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் அவர்கள் கண் எதிரேயே சுக்கு சுக்காக உடைந்து போவதை காண்கிறார்கள். இப்படி அவர்களுடைய திட்டம் தவிடு பொடியாக உடைகிறதே என்ற கலக்கத்தில் உள்ளனர், குறிப்பாக திமுகவினர். மீண்டும் அமையப்போவது மோடியின் ஆட்சிதான் என்பதை நன்றாக உணர்ந்துள்ள தமிழக மக்கள் அந்த மோடியின் ஆட்சியில் தமிழகத்தின் பங்கும் கணிசமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ததுதான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தும் பாடம். நாங்கள் மோடியின் குடும்பம், மோடி வில் கம் என்று அண்ணாமலை பற்ற வைத்த நெருப்பு இப்போது தமிழகம் எங்கும் பற்றி எரிகிறது. அந்த நெருப்பில் மக்கள் விரோத சக்திகள் எல்லாம் பொசுங்கி போறாங்க. மீண்டும் மோடி வேண்டும், மோடி.